வணக்கம். 9th சங்கீதத்தை பற்றிய இந்த ஆழமான விளக்க பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். தாவீது ராஜாவால் எழுதப்பட்ட இந்த சங்கீதம் சும்மா ஒரு சாதாரண பாடல் கிடையாதுங்க. இது ஒரு அற்புதமான ஆன்மீக பயணம். ஆமா, தேவனை முழுமையா துதிப்பதில் தொடங்கி மனிதர்களாகிய நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய எல்லைகளை உணரும் இடம் வரைக்கும் இது நமக்கு கொண்டு செல்கிறது. சரி, தாமதிக்காம நேரா உள்ள போகலாம் வாங்க. தாவீதுங்க எவ்வளவு உறுதியா சொல்றார் பாருங்களேன். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களையெல்லாம் விவரிப்பேன். இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இது நம்மை பார்த்த ஒரு ஆழமான கேள்வியை கேட்கிறது. தாவீதைப் போல நாமோ கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிக்கிறோமா? அவருடைய அதிசயங்களை மற்றவர்களிடம் விலாவாரியாக எடுத்து சொல்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆய்வில் நாம் 6 முக்கிய பகுதிகளை பார்க்கப் போகிறோம். முழு இருதயத்துடன் துதித்தல், நீதியான நியாயத்தீர்ப்பு, சிறுமைப்பட்டோர்க்கு தஞ்சம், மரணவாசல் முதல் சீயோன் வரை, துன்மார்க்கரின் வீழ்ச்சி மற்றும் இறுதியாக மனிதனின் எல்லை. முதல் பகுதி, முழு இருதயத்துடன் துதித்தல். தேவன் செய்த அதிசயங்களை நாம் விவரிக்க அவர் நமக்காக இன்னும் பல அதிசயங்களை செய்வார் என்பதுதான் இதிலுள்ள அழகான வாக்குறுதி. இது ஒரு சங்கிலித் தொடர் மாதிரிங்க. கடந்த கால நன்மைகளை நாம் அறிவிக்கும்போது அது எதிர்கால அற்புதங்களுக்கான கதவை அப்படியே திறந்து விடுகிறது. இரண்டாவது பகுதி, நீதியான நியாயத்தீர்ப்பு. 3 முதல் 8 வரையிலான வசனங்களில் கர்த்தர் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாக காட்டப்படுகிறார். அவர் அன்பானவர் மட்டுமல்ல, நீதியை நிலைநாட்டுவதற்கென்றே தமது சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணினவர். 7 12 வரையிலான வசனங்களை கவனித்தீர்கள் என்றால் கர்த்தருடைய சில குறிப்பிட்ட செயல்கள் அங்கே பட்டியலிடப்பட்டுள்ளன. அவர் உலகத்தை நீதியாய் நியாயம் தீர்க்கிறார், என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறார், தம்மை தேடுகிறவர்களை ஒருபொழுதும் கைவிடுவதில்லை, இரத்த பழிகளை குறித்து விசாரிக்கிறார், எல்லாவற்றிற்கும் மேலாக சிறுமைப்பட்டவர்களின் கூக்குரலை அவர் மறக்கவே மாட்டார். உங்கள் வேதத்தை வாசிக்கும்போது இந்த அருமையான வாக்குறுதிகளை கண்டிப்பாக அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இதை அப்படியே உங்கள் வாழ்க்கையோடு கொஞ்சம் பொருத்தி பாருங்களேன். சில நேரங்களில் மற்றவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம் அல்லது உங்கள் மீது வீணாக குற்றஞ்சாட்டலாம். உங்களுடைய நல்லெண்ணம் புறக்கணிக்கப்படும்போது என்ன செய்வீர்கள்? சோர்வடைய வேண்டாம். 4ஆம் வசனம் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை தருகிறது. கர்த்தரை தேடுங்கள், அந்த நீதியுள்ள நியாயாதிபதி உங்களுக்காக வழக்காடி உங்கள் நியாயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். சரி, இப்போது 3வது பகுதிக்கு வருவோம். சிறுமைப்பட்டோருக்கு தஞ்சம். இந்த உலகம் பலவீனமானவர்களை ரொம்ப எளிதாக மறந்துவிடலாம். ஆனால் நம்முடைய தேவன் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பலத்த அடைக்கலமாக, ஒரு பாதுகாப்பான அரணாக இருக்கிறார். 9 மற்றும் 10ஆம் வசனங்களின் மைய கருத்து இதுதான். சிக்கலான, நெருக்கடியான நேரங்களில் கர்த்தர் நமக்கு அடைக்கலம் தெரிகிறவர். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. உங்கள் வாழ்வின் இருண்ட சூழ்நிலைகளில் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கும்போது அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை. இதற்காக நாம் அவருக்கு எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். அவர் நம்முடைய தஞ்சம் என்ற இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை நாம் கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும். 4வது பகுதி, மரண வாசல் முதல் சீயோன் வரை. 13ஆம் வசனத்தில் ஒரு வித்தியாசமான ஆழமான வார்த்தையை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கிவிடுகிறவர் என்ற ஒரு அழகான பெயர் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு சொல்லப்பட்டுள்ள 2 வாசல்களை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு புறம் மரண வாசல், இது கடுமையான துன்பம், ஆபத்து மற்றும் மீட்கப்பட வேண்டிய அவசியத்தை குறிக்கிறது. மறுபுறம் சீயோன் வாசல், இது இரட்சிப்பு, பெருமகிழ்ச்சி மற்றும் வெளிப்படையாக தேவனை துதிப்பதை குறிக்கிறது. தாவீது எப்படி அந்த மரண வாசலின் ஆபத்திலிருந்து சீயோன் வாசலின் வெற்றிக்கு கடந்து வருகிறார் என்பதை பாருங்கள். இது உண்மையிலேயே தியானிக்க வேண்டிய ஒரு மாற்றம். இப்போ நான் உங்களிடம் ஒரு நேரடியான கேள்வியை கேட்கிறேன். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று ஜெபிக்கிறீர்களே, அந்த விண்ணப்பங்களின் உண்மையான நோக்கம் என்ன? அநேகர் தங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டுமென்று சுயநலத்துக்காக மட்டுமே கேட்கிறார்கள். ஆனால் தாவீது என்ன சொல்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய இரட்சிப்பினால் தான் மகிழ்வதற்கு மட்டுமில்லாமல் சியோனின் வாசல்களில் அவருடைய துதியை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காகவும் தான் அவர் உதவி கேட்கிறார். நீங்களும் அப்படிச் செய்கிறீர்களா? 5வது பகுதி, துன்மார்க்கரின் வீழ்ச்சி. 15 முதல் 18 வரையிலான வசனங்களில் இதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நீதியை நிலைநாட்டுகிறவர். அந்த நீதியின் ஒரு பகுதிதான் தீமை செய்பவர்கள் தங்கள் செயல்களுக்கான பலனை சரியாக அடைவது. 15ஆம் வசனம் இதை ரொம்ப தெளிவாக சொல்கிறது. ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்?
மக்கள் செய்யும் தீமைகள் இறுதியில் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்குமே கேடு விளைவிக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அநேகர் இதை உணராமல் நாம் செய்யும் தீமை நம்மை ஒன்றும் செய்யாது என்ற குருட்டு தைரியத்தில் வாழ்கிறார்கள். ஆனால் தேவனுடைய நியாயம் எப்போதும் சரியாகவே செயல்படும். 16ஆம் வசனத்தின் முடிவில் இகாயோன் என்றொரு வார்த்தையை பார்க்கிறோம். இகாயோன் என்றால் ஆழமாக தியானி என்ற அர்த்தம். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக்கொண்டான், கர்த்தர் தாம் செய்த நியாயத்தில் அறியப்படுகிறார் என்ற இந்த மாபெரும் உண்மையை நாம் சும்மா அப்படியே கடந்து செல்லக்கூடாது. தேவனுடைய நீதி எப்படி துல்லியமாக செயல்படுகிறது என்பதை நாம் சற்று நேரம் நின்று ஆழமாக தியானிக்க வேண்டும் என்பதை இது குறிக்கிறது. இங்கே 2 வெவ்வேறு முடிவுகளை பார்க்கிறோம். அரசாங்கங்கள் வேண்டுமானால் எளியவர்களை மறந்துவிடலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் மறப்பதில்லை. அவர்களின் நம்பிக்கை வீணாவதில்லை. அதேவேளையில் 17ஆம் வசனம் ஒரு கடுமையான எச்சரிக்கையை தருகிறது. கர்த்தர் நல்லவர் என்பது எவ்வளவு உண்மையோ, நரகம் என்று ஒன்று இருப்பதும் அவ்வளவு உண்மை. தேவனை மறக்கிற துன்மார்க்கரும் தேவனை மறந்தவர்களாக வாழும் எளியவர்களும் இறுதியில் நரகத்திற்குச் செல்வார்கள் என்ற சத்தியத்தை நாம் உணர்ந்து அதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இறுதியாக 6வது பகுதி, மனிதனின் எல்லை. 19 மற்றும் 20ஆம் வசனங்கள் மனிதர்கள் தங்களின் உண்மையான நிலையையும் தேவனுடைய மகத்துவத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆழமான வேண்டுதலோடு நிறைவடைகிறது. இந்த நிறைவு வசனத்தின் வார்த்தைகளை மிக கவனமாக கேளுங்கள். ஜாதிகள் தங்களை மனுஷரென்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. இது எவ்வளவு ஆழமான ஜெபம்! மனிதர்கள் தங்களை தாங்களே கடவுளாகவோ சர்வ வல்லமையுடையவர்களாகவும் நினைத்துக் கொள்ளக்கூடாது. தாங்கள் வெறும் மாம்சமான மனிதர்கள், தங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்று தாவீது இங்கே மன்றாடுகிறார். ஒரு சோகமான உண்மை என்னவென்றால், கர்த்தருடைய மகத்துவத்தை முழுமையாக உணராததாலதான் மனிதர்கள் அவருக்கும் அவருடைய மக்களுக்கும் எதிராக செயல்படுகிறார்கள். கர்த்தருக்கு முன்பாக தாங்கள் எவ்வளவு சிறியவர்கள், தங்களுக்கு எவ்வளவு வரம்புகள் இருக்கின்றன என்பதை மனிதர்கள் எப்போதும் நினைவில் கொண்டிருந்தால் ஒருபோதும் அவர்கள் தேவனை எதிர்க்கத் துணிய மாட்டார்கள். நம்முடைய பலவீனத்தை உணர்வதுதான் மெய்யான ஞானத்தின் தொடக்கமே. இந்த விளக்க பகுதியை நான் முடிக்கும்போது உங்களை நோக்கிய ஒரு சவாலான கேள்வியை வைக்கிறேன். அந்த நீதியுள்ள நியாயாதிபதியாகிய தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் என்ற உங்கள் எல்லையை, உங்களுடைய பலவீனத்தை நீங்கள் உண்மையாகவே உணர்ந்திருக்கிறீர்களா? இதை சற்று சிந்தித்துப் பாருங்கள். தொடர்ந்து முழு இருதயத்தோடு அவரை துதிப்போம். நீதியான நியாயாதிபதியாகிய அவரிடம் அடைக்கலம் புகுவோம்.